வித்தியாஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். ஓகே, இப்போ நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா விஜய் ஆண்டனியோட மார்கன். இந்த படத்தை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த படத்தோட போஸ்டர், ஃபர்ஸ்ட் லுக் இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு பக்கம் அவர் வந்து பிளாக் ஷேடோலயே இருக்கிறாரு. கண்டிப்பா அது ஒரு வித்தியாசமான படமா தான் இருக்கும் அப்படின்னு நம்பி தான் படத்துக்குள்ள போறோம். ஓகே, படத்தோட லீட் யாருன்னா ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், விஜய் ஆண்டனி சார் தான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு இதுல ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ். ஹீரோயினே சொல்ல முடியாது, ஃபுல்லா வந்து கிரைம் பேஸ்டு தான் படமே போயிருக்கு. நடு ரோட்ல ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கு நைட்ல. அந்த பொண்ணுக்கு யாரோ இன்ஜெக்ஷன் போடுறாங்க கழுத்துல. அடுத்த நாள் பார்த்தா நல்லா அப்படியே ஃபுல்லா கறிக்கட்டையா அப்படியே கருப்பா கருன்னு அந்த பொண்ணு ஒரு குப்பை தொட்டியில இருக்கு. இதுதான் கேஸ். இந்த கேஸை வந்து பேப்பர்ல பார்த்துட்டு நம்ம விஜய் ஆண்டனி மும்பைல இருந்து வராரு. இந்த மாதிரி ஒரு கேஸ் ஆல்ரெடி நான் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கேஸை வந்து நானே எடுத்து நடத்துறேன் அப்படின்னு வராரு. ஆக்சுவலாக ஒரு போலீஸு. ஸோ இவர் கூட வந்து ட்ராவல் பண்ணுறாரு நம்ம சமுத்திரகனி சார், அவரும் வந்து போலீஸ் தான். ஓகே, பிரிகடாவும் வந்து போலீஸ் கேரக்டர். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஃபுல்லாகவே வந்து போலீஸு, க்ரைமு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து கருப்பாக இருந்தது, ரெண்டாவதும் ஒரு பொண்ணு கருப்பாக இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டு வரும்போது இதை பற்றி ஒரு சின்ன பிட்டாச்சும் நம்மளுக்கு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனி தேடுறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் எந்த ஒரு க்ளூவுமே இல்லை. ஆனா அவரோட சந்தேகம்லாம் வேற ஒரு பையன் மேல போகுது. அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவன் தான் கொலைகாரனா இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு போறாரு. ஆனா அவனும் கிடையாது. ஆனா அவனுக்குள்ள ஒரு பவர் இருக்கு. அதாவது என்னன்னா, தண்ணிக்கு அடியில போயிட்டு அவன் திங்க் பண்ணானா என்ன நடந்துச்சு, பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு, அது எல்லாமே அவனுக்கு வந்து விஷுவலா வரும். அந்த ஒரு மெமரி பவரை வச்சு ஓகே இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணலாம்னு சொல்லி அவனோட ஹெல்ப்பை தேடி போறாரு. பட் இது எல்லாமே வந்து படத்துக்கு இன்னும் பலம் சேர்க்கும்னு நினைச்சா, பட் அந்த அளவுக்கு இல்லைன்றது வருத்தமான ஒரு விஷயம்தான். பட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் படம் ஃபுல்லா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஏன்னா விஜய் ஆண்டனி அவரே நடிச்சிருக்காரு, அவரே ஹீரோவா இருக்காரு. ஒன் ஆஃப் த டைரக்ஷனும் அவரே தான் பண்ணுவாரு. இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அஜய் தர்ஷன் பண்ணியிருக்காரு. வினோத் சாகர் போலீஸ் கமிஷனரா பண்ணியிருக்காரு. சூப்பரா எல்லாரோட கேஸ்டிங்ஸ் எல்லாம் நிறைய அள்ளி போடாம குறிப்பிட்ட கேஸ்டிங்ஸ் அவங்கள வச்சே டிராவல் பண்ற மாதிரி தான் ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா இந்த கதை அதாவது இந்த மெடிசன் இதெல்லாம் வந்து பண்ணாதான் வந்து உடம்பு இந்த மாதிரி பிளாக்கா ஆகும். அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி சால்வ் பண்றது, மறுபடியும் அவனோட ஹெல்ப் தேடுறாங்க. ஒருத்தனை பிடிச்சி உள்ள போட்டு அவனுக்கிட்ட இருந்து விசாரிக்கிறாங்க. இல்லை இவனால தண்ணி இல்லாம இருக்க முடியாது. அவன் வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங்ல வந்து வேற லெவல் அவனை. ஸோ அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவனா அவனை வச்சு க்ளூ கண்டுபிடிக்கலாம் அப்படிலாம் போய் டிராவல் பண்றாங்க. ஃபைட் எல்லாம் சூப்பரா இருக்கு. கடைசியில அவனை கண்டுபிடிச்சாங்களா, இவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சைடு பிளாக்கா தான் இருக்கும். ஏன்னா இவருக்கும் அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. பட் ஆனா இவரோட உடம்பு ஃபுல்லா பிளாக் ஆகல, பாதி வரைக்கும் தான் ஆயிருக்கும். ஸோ இந்த கேஸை டிராவல் பண்றாரு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஃபைனலா வந்து கண்டுபிடிச்சாரா, அவனை வந்து இவன் தான் அந்த குற்றவாளின்னு கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதுதான் படத்தோட கதை. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா வில்லெல்லாம் பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே நம்ம விஜய் ஆண்டனி சாரோட மச்சான். ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரும் அவர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள். மறக்காம இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. செகண்ட் ஹாஃப் அதுவும் முக்கியமா லாஸ்ட் 10 minutes தான் படத்தோட ஒரு முக்கியமான தூண்டுகோல்னு சொல்றாங்க. ஸோ மறக்காம அதையும் பாருங்க.